kids, shall we start with the fourth lesson? Nanha Fankar. Nanha Fankarna சிறிய கலைஞன் அப்படின்னு அர்த்தம். ஸ்மால் ஆர்டிஸ்ட். ஓகே, ஃபன்கார்னா ஆர்டிஸ்ட். என்ன கலையை பற்றி அந்த பையன் படிச்சிருக்கான், அவன் பையனுடைய ஸ்டோரியை பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகே, போகலாமா? எஸ். बा लड़का एक चौकोर लाल पत्थर के पास बैठ गया. அந்த பையன் எங்கே உட்காந்துட்டு இருந்தானா, ஒரு சதுர ரெட் கலர் கல் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தானா. ஓகே, உஸ்னே ஜல்தி ஜல்தி கோயி பிரார்த்தனா புத்புதாயி. அவன் சீக்கிரமாக ஏதோ ஒரு ப்ரேயர்ஸை மனசுக்குள்ளே முணுமுணுத்துட்டு இருந்தானா. और छेनी हथौड़ा उठाकर अपने काम में जुट गया. அப்புறம் சேனினா உளி, சைசல் இங்கிலீஷில். ஹத்தௌடா அப்படின்னா ஹேமர்னா சுத்தியல். இது ரெண்டையும் எடுத்துட்டு தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டானா. ओके, नेक्स्ट. कुछ दिन पहले ही उसने इस पत्थर पर घंटियों की कतारें और कड़ियाँ उकेरना शुरू किया था. கொஞ்ச நாள் முன்னாடியிலேருந்து தான் அவன் இந்த கல்லில் மணிகள், கண்டியா அப்படின்னா மணிகளெல்லாம் அப்படியே ரோவாக நிறையா க்ரியேட் பண்ண ஆரம்பித்தானா. அதுக்கப்புறம் கடியா உக்கேர்னா ஷுருக்கியா தா. கடியா அப்படின்னா பெரிய பெரிய ராக்ஸு, அதெல்லாம் அதில் கார்விங்ஸ், அதில் செதுக்க ஆரம்பித்தானா. ஓகேவா? लड़के ने एक अधबनी अधूरी घंटी पर छेनी की नोक टिकाई. ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்கலாம், அப்புறம் நெக்ஸ்ட் படிக்கலாம். லடுக்கேனே, அந்த பையன் என்ன பண்ணானா, அதுபனி அதூரி கண்டி, ஒரு பாதி தான் அப்படியே, அந்த இன்னும் அது உருவாகக்கூட இல்லையா, அந்த பாதி இருக்கிற அந்த கல்லில் செதுக்கப்பட்ட பாதி தான் உருவாயிருக்கு, இன்னும் மீதி உருவாகணும். அந்த பெல் பண்ணுற வேலையில் அவன் மூழ்க ஆரம்பித்தானான். அதில் அந்த சேனிக்கு நோக்கு டிக்காயி, சேனினா சேசல், நான் சொன்னேன் அந்த உளியுடைய ஷார்ப் எட்ஜை அதில் வச்சு அதில் சுத்தியலால் அடித்து இடிக்க ஆரம்பித்தானா. ओके, और सावधानी पूर्वक हथौड़े से घंटी पर नक्काशी करने में जुट गया. அப்புறம் சாவதானி பூர்வக்னா ரொம்ப கவனமாக அந்த சிசலை வச்சு, அந்த ஹேமரை வச்சு அடிக்க ஆரம்பித்தானா, அப்படியே கார்விங் பண்ண ஆரம்பித்தானா. हथौड़े के वार से पत्थर पर जो कटाव उभर था उससे पत्थर की किरचें छितरा जाती. ओके, இப்போ हथौड़े की वार विद द हेल्प ऑफ द ஹேமரை யூஸ் பண்ணி அவன் அந்த கல்லில் ஒரு கட்டு விழுற மாதிரி பண்ணானாம். கட்டாவ் அப்படின்னா ஒரு கட்டு கிரியேட் பண்ணிட்டு, உபர்த்தா உசுசே பத்தர்கி கிருச்சேன் சித்ரா ஜாதி, அதுலேருந்து அந்த கற்களுடைய தூள்கள்லாம் அவனுடைய அப்படியே பறக்க ஆரம்பிச்சிட்டான். சித்ரா ஜாதி அவர் ஆங்கே சிக்கோட் லேத்தா, அதுக்கப்புறம் அதெல்லாம் கண்ணில் விழ ஆரம்பிச்சிருதான். ஓகேவா? சாத் தீமி ஆவாஸ் மே குச் குன்குனானே பி லகுதா. அப்புறம் தன்னுடைய மெல்லிய சவுண்டில், தீமி ஆவாஸ் ரொம்ப கம்மியான சவுண்டில் அவன் ஏதோ முணுமுணுக்க ஆரம்பித்தானா. குன்குனானே பி லகுதா. उसके चारों ओर दूसरे संगतराज भी अपने अपने काम में डूबे हुए थे. அவனை சுற்றி நாலா பக்கமும் ஸ்கல்ப்டர்ஸ், இந்த மாதிரி செதுக்கிறவங்க சுற்றி அவங்க வேலையில் ஈடுபட்டுட்டு இருந்தாங்களாம். ஓகே, கேஷவ் 10 साल का था. கேஷவ், இவன் தான் கேஷவ், இவனுக்கு 10 வயசு ஆகுது. அவர் அபி अपना काम सीख ही रहा था. இப்போ தான் அவனுடைய வேலையை கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கான். पिता के एक बार करके दिखा देने पर वह सीधी लकीरों वाले और घुमावदार डिज़ाइन उकेर सकता था. அவங்க அப்பா ஒரு தடவை தான் சொல்லி பண்ணுறதை அவன் பார்த்துருக்கானான். அதை பார்த்த உடனே அவன் சீக்கிரமே எல்லாமே கற்றுட்டு அப்படியே ரொம்ப பழமையானவங்க எப்படி செதுக்குவாங்களோ அந்த மாதிரி அவன் செதுக்க ஆரம்பித்தானா. குமாவதார் டிசைன், அப்படியே புதுசான டிசைன், சுற்றி போடுற சர்க்கிளாக போடுற டிசைன்லாம் கூட அவன் அழகாக பண்ண ஆரம்பிச்சிட்டானா. अब तक उसने नक्काशी का जो भी काम किया था उनमें से इन घंटियाँ को बनाना ही सबसे ज़्यादा मुश्किल था. அவன் இது வரைக்கும் நிறைய வேலைகளை செஞ்சுருக்கான். ஆனால் அதில் இவனுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கிற வேலை இந்த பெல்ஸ், இந்த மணிகள் க்ரியேட் பண்ணுற வேலை தான் அவனுக்கு டஃப்பாக இருந்திருக்கு.
केशव जानता था कि एक दिन तो ऐसा ज़रूर आएगा जब वह बहुत बारीक जालियाँ, महीन नफीस बेल बूटे, कमल के फूल, लहराते हुए सांप और इठलाकर चलते हुए घोड़े, ये सब पत्थर पर उकेर पाएगा. வெயிட் பண்ணுங்க, திரும்ப படிக்கலாம். கேஷவுக்கு தெரிஞ்சுதான். என்ன தெரிஞ்சுது? ஒரு நாள் கண்டிப்பாக அவன் வந்து ஒரு பெரிய ஸ்கல்ப்டர் ஆவான். ரொம்ப நுணுக்கமான டிசைன்ஸ் இருக்கிற ஜன்னல்கள், கற்களான ஜன்னல்கள், அதுக்கப்புறம் ஒரு இது லோட்டஸ் ஃப்ளவர், அதுக்கப்புறம் வளைஞ்சி போகிற இது ஸ்னேக்கு, இது எல்லாமே அவன் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் க்ரியேட் பண்ணுவான். நல்ல ஃபிகருடைய பேல் பூட்டேனா நல்ல ஃபிகர்ஸுடைய இதெல்லாம் அவன் வந்து கண்டிப்பாக க்ரியேட் பண்ணுவான் அப்படின்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. அப்புறம் இட்லாகர் சல்தே ஹுயே கோடே, அப்படியே ப்ரௌடாக அப்படியே ஓடி போகிற குதிரை, அந்த ஃபேஸில் அந்த ப்ரௌட்னஸ் தெரியணும். அப்படி அந்த அளவுக்கு நுணுக்கங்களோட அவன் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் வந்து இதெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. ठीक उसी तरह जैसे उसके पिता बनाते हैं, அவங்க அப்பா எப்படி க்ரியேட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி கண்டிப்பாக அந்த நல்லா க்ரியேட் பண்ணுவேன் அப்படின்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. कई साल पहले जब वह पैदा भी नहीं हुआ था, उसके माता पिता गुजरात से आगरा आकर बस गए थे. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி அவன் இன்னும் நடக்கக்கூட இல்லை. அப்போது पैदा भी नहीं हुआ था, நடக்கக்கூட இல்லை. அப்போ அவங்க அம்மா அப்பா குஜராத்லேருந்து இங்கே ஆக்ரா வந்து செட்டில் ஆயிட்டாங்களாம். नेक्स्ट, बादशाह अकबर उस वक्त आगरे का किला बनवा रहे थे. பாட்ஷா அக்பர் தான் அந்த இடத்த ஆண்டுட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணார்னா அங்கே ஒரு கோட்டையை நிறுவணும் அப்படின்ட்டு நினச்சாராம். அவர் கேஷவ் கே பிதாக்கோ யஹி காம் மில் கயா. அப்போது அந்த இடத்துல கேஷவோடைய அப்பாவுக்கு வேலை கிடச்சிது. ஏன்னா நிறையா சிற்பங்கள் இருக்கும் இல்லையா அந்த கோட்டையில். ஸோ அப்போ அவங்க அப்பாவுக்கு அங்கே வேலை கிடச்சிது. केशव का जन्म भी आगरे में ही हुआ था. கேஷவுடைய பிறப்பும் ஆக்ராலே நடந்தது. उसे गुजरात के पुश्तैनी गांव जाने का तो कभी मौका ही नहीं मिला. அவனுக்கு புஷ்தைனின்ற கிராமத்துக்கு, குஜராத்தில் இருக்கிற அந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு சான்ஸே கிடைக்கலையா. आगरा की गलियाँ और अब सीकरी बस यही उसका घर था. ஆக்ராவுடைய கலியானா ஸ்ட்ரீட்ஸு, அந்த ஆக்ராவில் இருக்கிற ஸ்ட்ரீட்ஸும் அப்புறம் அந்த சீக்கிரின்றது தான் அவனுடைய வீடாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். चारों ओर हो रही छेनी हथौड़ों की ठक ठक खड़ खड़ के बीच केशव को किसी के कदमों की आहट भी न सुनाई पड़ी. நாலா பக்கமும் கேஷவுக்கு இந்த உளி, அப்புறம் வந்து இந்த ஹேமர், அதனுடைய டக் டக் கடு கடு இந்த சத்தத்துக்கு நடுவிலேயே அவன் வந்து வாழ ஆரம்பிச்சிட்டானான். அவனால் வேறு எதுவுமே கேட்க முடியலையாம். வேறு எந்த சவுண்டுமே கேட்க முடியாத அளவுக்கு அவன் எந்த ஃபுட் ஸ்டெப்பு, கால் நடக்கிற சவுண்டு கூட அவனுக்கு கேட்கலையாம். ஃபுல்லாகவே இந்த சவுண்ட்லேயே அவன் வந்து கேட்டு வாழ ஆரம்பிச்சிட்டானா. इसलिए अचानक कानों में एक आवाज़ पड़ने पर वह चौंक गया. ஸோ அவனுக்கு வந்து திடீர்னு ஒரு சவுண்டு கேட்டவொடனே அவன் வந்து அப்படியே திடுக்கிட்டானான். என்ன சவுண்டு? மாஷா அல்லாஹ், ये घंटियाँ कितनी सुंदर हैं, तुमने खुद बनाई है. திடீர்னு ஒருத்தர் வந்து பேச ஆரம்பிச்சாராங்க. மாஷா அல்லாஹ், இந்த மணிகள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது, இதை நீயே க்ரியேட் பண்ணியா அப்படின்ட்டு யாரோ ஒருத்தர் வந்து கேட்குற சவுண்டை கேட்டு அவன் வந்து ரொம்ப திடுக்கிட்டானான். पीछे मुड़कर केशव ने आंखें उठाई तो उसे एक आदमी दिखा. அப்புறம் திடுக்கிட்டு போய் அந்த கேஷவ் வந்து பார்த்தாக்கா அங்கே ஒரு ஆத்மி நிற்கிறத பார்த்தானா. बेशक मैंने ही ये घंटियाँ बनाई हैं. கண்டிப்பாக டவுட்டே கிடையாது. பேஷக்னா அன்டவுட்டட்லி, நான் தான் இந்த மணிகளை க்ரியேட் பண்ணேன். क्या मैं आपको पत्थरों पर नक्काशी करता नज़र नहीं आ रहा. என்ன நான் செய்கிறது உங்களுக்கு கண்ணு தெரியலையா? நான் கல்லில் இந்த கார்விங்ஸ் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு அந்த கேஷவ் கேட்குறானா. देखते नहीं मैं ही
पत्थर को तराश रहा हूँ. நான் தான் இந்த கல்லெல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேன். தராஷ் அப்படின்னா கட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னானாம். கேஷவனே படி தல்கி சே ஜவாப் தியா. ரொம்ப அப்படியே கடிஞ்சில் ஏன் இவர் இப்படி கேட்குறாரு அப்படின்ற ஒரு கடுப்போட பதில் சொன்னானாம். ஓகே, திக்தா தோ ஹே பர் தும் இத்தனை சோட்டே லக்தே ஹோனா. தெரியுது ஆனால் நீ ரொம்ப குட்டியாக இருக்கியே, அதனால தான் கேட்குறேன் அப்படின்ட்டு அந்த ஆத்மி சிரிச்சுட்டே சொன்னார். ஆத்மி ஹன்ஸ்தே ஹுயே போலா. அந்த ஆத்மி சிரிச்சுட்டே கேஷவ் கிட்ட சொன்னாராம். மே 10 साल का हूँ அப்படின்னு அவன் சொன்னானாம். நான் 10 வயசு பையன், ஐம் நாட் ஸோ ஸ்மால், டூ ஸ்மால் அப்படின்னு அவன் சொல்கிறானாம். 10 அச்சா, ஓகே 10 வயசா, ஓகே 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 அப்படின்னு அவர் சொல்கிறாராம். வஹ் ஆத்மி பாஸ் படே பத்தர் பர் பைட்ஸே ஹுயே போலா. அந்த ஆத்மி பக்கத்தில் இருக்கிற கல் மேலே உட்காந்துட்டே பேசினாராம். தப் தோ காஃபி படே ஹோ, அப்போனா நீ கண்டிப்பாக பெருசு தான். मैंने भी 13 साल की उम्र में एक लड़ाई में हिस्सा लिया था. நானும் என்னுடைய 13 வயசு ஏஜில் ஒரு சண்டை போடுறதுல ஒரு பார்ட்டாக இருந்தேன். ஒரு பெரிய சண்டையிலேயே ஒரு பங்கெடுத்திருந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாராம். அப் கேஷவ் உஸ் ஆத்மி கோ அச்சி தர தேக் பா ரஹா தா. இப்போ தான் அந்த கேஷவ் அந்த ஆத்மியை நல்லா உத்து பார்க்க ஆரம்பித்தானாம். ஓகே, உஸ்கி உம்ர ரஹி ஹோகி 30 से ऊपर. ஓகே, அந்த ஆத்மியோடைய வயசு 30 வயசுக்கு மேலே இருக்கும். கது மஞ்சோலா தா, ஒரு மிடில் ஏஜ் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சானான். வ சஃபேத் அங்கு ரக்கா और பாஜாமா பஹனே हुए था. அவர் சிம்பிள் ஸ்டைல் கார்மெண்ட்டை, அங்கு ரக்கானா சிம்பிள் ஸ்டைல் இருக்கிற கார்மெண்ட்டை உடுத்திட்டு இருந்தாராம், ஒயிட் கலரில். அப்புறம் பைஜாமா போட்டுட்டு இருந்தாராம். உஸ்கே லம்பே பால் கஹரே லால் ரங்கு கி பகடி மே அச்சி தரசே டக்கே हुए थे. அவருடைய லம்பே பால் பெரிய நீளமான தலைமுடி இருந்துதான். கெஹரே லால் ரங்குக்கு பகடி அப்படின்னா டீப் ரெட்டு கலரில் இருக்கிற டர்பன். பகடினா டர்பன். அதில் அச்சி தரசே டக்கே ஹுயதே, அதில் நல்ல அழகாக அதை சுற்றி, நம்ம தலைமுடியை சுற்றி அவர் அவ்வளோ அழகாக டீப் ரெட் கலரில் இருக்கிற டர்பனை போட்டுட்டு இருந்தார். அதை தான் இவ்வளோ அழகாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. லகதா ஹே கோய் பகுத் படா ஆத்மி ஹே, இவரை பார்த்தா ரொம்ப பெரிய மனுஷன் மாதிரி தெரியுது. केशव ने उस आदमी के गले में पड़ी बड़े बड़े मोतियों की माला और उंगलियों की अंगूठियों को देखते हुए सोचा. கேஷவ் அந்த ஆத்மியோடைய கழுத்தில் இருக்கிற பெரிய பெரிய முத்து மாலைகளையும் கை விரலில் இருக்கிற மோதிரங்களையும் பார்த்துட்டு யோசிக்க ஆரம்பித்தானாம். தீக்கி நாக்க, பெரிய நீளமான மூக்கு, படி படி ஆங்கே, பெரிய பெரிய கண்கள், ஹோண்டோங்கோ டக்தே ஹுயே நீச்சே கி தரஃப் ஆத்தி கனி மூச்சே. அப்புறம் அவருடைய வாய் மேலே இருக்கிற அந்த மவுஸ்டாச், மீசை. केशव उस आदमी के व्यक्तित्व का मुआयना चेकअप कर रहा था कि तभी उस आदमी ने एक नक्काशी की तरफ इशारा करते हुए कहा. ஓகே, கேஷவ் நல்லா அந்த ஆளை எப்படி இருக்காரு அப்படின்னு செக் பண்ணிகிட்டே இருந்தான். உத்து பார்த்து முவாயினானா செக் பண்ணுறது. அப்படி அவன் பண்ணிகிட்டே இருக்கிறச்ச அவர் கேட்டாராம், இஸ் லடி மே ஓகே அபி காஃபி காம் பாக்கி ஹே, இந்த வேலையில் இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. इससे पहले कि केशव कोई जवाब देता, उसने किसी के तेज़ी से दौड़कर आने की आवाज़ सुनी. அப்போ அவர் கேட்டதுக்கு பதில் சொல்லறதுக்குள்ள யாரோ ஃபாஸ்ட்டாக ஓடி வர சவுண்டு அவனுக்கு கேட்டது. யஹ் और कोई नहीं महल का पहरेदार था. அப்போ அங்கே வந்தது யாரும் இல்லையா, யார், அவங்க அரண்மனையில் இருக்கிற காவல்காரன். ஓகே, हुजूर माफ़ करें, मुझे आपके आने का पता ही नहीं चला. हाँफते हुए उसने कहा. हाँफतेना மூச்சு வாங்கிறது அவனுக்கு அப்படின்ட்டு. ஹுசூர் என்னை மன்னிச்சுக்கோங்க, நீங்கள் இங்கே வரவீங்கன்ற விஷயமே எனக்கு தெரியாது அப்படின்னு அந்த காவல்காரன் இந்த ஆத்மியை பார்த்து சொல்கிறானா.
फिर वह मुड़कर भौंचक से खड़े केशव को घूरते हुए बोला. ஓகே, அந்த உடனே அவன் வந்து அப்படியே பெண்ட் பண்ணி அவருக்கு வந்து ஹீ பெய்ட் பிரணாம்ஸை. அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் அந்த அப்படியே உட்காந்துருக்கிற கேஷவை பார்த்து அவன் வந்து முறைச்சானா. கூர்த்தே ஹுயே போலா, கூர்த்தேனா முறைக்கிறது, முறைச்சிட்டே சொன்னானா. என்ன சொன்னான்? பேவ்கூஃப் खड़ा हो, ஏய் முட்டாளே எழுந்துரு, हुजूर आला के सामने बैठने की ज़रूरत कैसे की तूने, झुककर सलाम कर इन्हें. எப்படி உன்னால இவ்வளோ தைரியமாக இவருக்கு எதிர்க்க உட்காந்துட்ருக்க முடியுது, எழுந்து அவருக்கு ப்ரணாம்ஸ் பண்ணு அப்படின்னு அந்த காவல்காரன் மிரட்டினானா. யார? கேஷவ. கேஷவ்கா மாதா டன்கா. இப்போ அவனுடைய நெத்தியெல்லாம் அப்படியே நடுங்குதான். உசே குச் குச் சமஜ் ஆ ரஹா தா. ஓகே, அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியவர் தான் என்னென்ன. இவர் வந்து சாதாரண ஆத்மி கிடையாது, இவர் தான் இந்த நாட்டுக்கே ராஜா அப்படின்றது அவனுக்கு புரிய வருது. बदहवासी में छेनी हाथ से छूटकर नीचे गिरी और वह जल्दी से उठकर खड़ा हो गया. ஓகே, ரொம்ப சேட். பதஹ்வாசினா ரொம்ப சேட் ஆகிட்டானா. சேட் ஆகிட்டு அந்த சிசல் அதெல்லாத்தையும் கீழே வச்சுட்டு அவன் வந்து எழுந்து ஃபாஸ்ட்டாக எழுந்து நின்னானா. அரே कहीं ये बादशाह अकबर तो नहीं, यह ख्याल आते ही उसने झुककर सलाम किया. அவன் சொன்னான்னா, அட்டென்ஷனில் நில்லை, இவர் பாட்ஷா அக்பர் அப்படின்னு அவன் சொல்கிறானா அந்த பஹரேதார். உடனே இவன் வந்து சலாம் பண்ணானா. அவர் खरगोश की सी कातर, காத்தர்னா பயமாக, காத்தர் நசரோं से अकबर को देखने लगा. ரொம்ப அப்படியே அந்த ரேபிட் எப்படி பயந்துட்டு பார்க்கும், ரொம்ப ஏதாவது பெரிய மிருகங்கள் வந்தால் அந்த மாதிரி அவன் வந்து அவ்வளோ பயந்துட்டே இந்த ராஜா அக்பரை பார்த்தானா. அக்பர் கோ பெஹரேதார் கி தக்லம்தாசி பலா ந லகி. இவர் பெஹரேதார்னா யார்? இந்த காவல்காரன் செஞ்ச இந்த பிரச்சனையை அவருக்கு பிடிக்கவே இல்லையா. இவன் வந்து ஏன் இப்படி கெடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சான். उन्होंने खींचकर पहरेदार को वहाँ से जाने का इशारा करते हुए कहा. ஓகே, அவர் வந்து கையாலே அசைவோட நீ போ அப்படின்ற மாதிரி அந்த சர்வெண்ட்டை, அந்த சோல்ஜரை அப்படி போன்னு சொல்லிட்டாராம். அப்புறம் ठीक है सिपाही, कुछ देर के लिए हमें अकेला छोड़ दो. கொஞ்ச நேரத்துக்கு எங்களை வந்து தனியாக விடு அப்படின்ட்டு அந்த ராஜா அக்பர் சொன்னாராம். पहरेदार तो चला गया, मगर केशव असमंजस में था कि उसे क्या करना चाहिए. பெஹரேதார் போயிட்டார், ஆனால் இவனுக்கு என்ன செய்யறதுனே தெரியல, ஒரே ரொம்ப டென்ஷனாக இருந்தானா. वापस अपना नक्काशी का काम शुरू करे या बादशाह के हुक्म के इंतज़ार में खड़ा रहे. இப்போ நம்ம வேலையை ஆரம்பிக்கலாமா, இல்லை இவருடைய பர்மிஷனுக்காக வெயிட் பண்ணலாமா அப்படின்னு அவனுக்கு என்ன செய்யறதுனே தெரியலையா. தில் தோ உஸ்கா அபி भी धक धक कर रहा था. இப்போ கூட அவனுடைய ஹார்ட் வந்து धक 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 धकன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிக்க ஆரம்பிச்சுதான். पर अब वह डरा हुआ नहीं था. ஆனால் இப்போ அவன் பயப்படலையா. क्योंकि अकबर प्यार से उसे देखते हुए मुस्कुरा रहे थे. இப்போ ஏன் அவன் பயப்படலைன்னா, அக்பர் வந்து அவனை பார்த்து ரொம்ப பிரேமையாக ரொம்ப லவ்வபிளோட சிரிச்சாராம். तुम्हारा नाम क्या है? अकबर ने नरम आवाज़ से पूछा. ரொம்ப சாஃப்ட் வாய்ஸில் கேட்டாராம் அக்பர், உன் பேர் என்ன அப்படின்ட்டு. கேஷவ், உஸ்னே நபாத்துல்லா ஜவாப் தியா. நபாத்துல்லானா ரொம்ப அளவாக பேசினானா. கேஷவ் அப்படின்ற மாதிரி பதில் சொன்னானா. கேஷவ், क्या तुम मुझे नक्काशी करना सिखाओगे? கேஷவ், எனக்கு இந்த ஸ்டோனில் கார்விங்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு சொல்லி தருவியா அப்படின்னு யார் கேட்குறாராம்? பாட்ஷா அக்பர் யார்கிட்ட கேட்குறாராம்? அந்த 10 வயசு பையன் கேஷவ் கிட்ட. உல்झन में पड़े केशव ने तुरंत सिर हिला दिया. உல்झन में पड़ेனா ரொம்ப கன்ஃபியூஷனில் இருந்த அந்த கேஷவ் வந்து உடனே தலையை ஆட்டினானா, சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. तब तो तुम्हें मेरे लिए हथौड़े और छेनी का भी इंतज़ाम करना होगा. ஓகே, எனக்கு நீ கண்டிப்பாக இந்த சிசலையும் இந்த உளியையும் இந்த சுத்தியலையும் எப்படி மேனேஜ் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்றதையும் சொல்லித்தரணும் அப்படின்னு சொன்னாராம். கேஷவ் फुर्ती से, फुर्तीना फास्ट अपने पिता के पास भागा गया
और उनका छेनी हथौड़ा उठाकर उल्टे पाँव लौटाया. உடனே ஃபாஸ்ட்டாக அவங்க அப்பா கிட்ட போயிட்டு அங்கேருந்து ஒரு சேனியும் ஹத்தோடாவும் எடுத்துகிட்டு வந்து திரும்ப அதே காலோடைய ஃபாஸ்ட்டாக வந்து திரும்ப நின்னானா. दोस्ताना अंदाज में अकबर केशव के पास ज़मीन पर बैठ गए. ரொம்ப அன்போட ஒரு ஃப்ரெண்ட்லி இது ஐடியாவோட அக்பர் வந்து கேஷவ் பக்கத்தில் தரையில் ஃப்ளோரில் உட்காந்தாராம். और पास में पड़े पत्थर को खींचते हुए போலே. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற அந்த கல்லை வந்து எடுத்து இப்படி தட்டி தட்டி பார்த்துட்டே சொன்னாராம். ठीक है अब बताओ कि मुझे क्या करना है. ஓகே இப்போ என்ன சொல்லு, எனக்கு சொல், நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாராம் அக்பர் கேஷவ் கிட்ட. केशव ने संदेह भरी नज़रों से अकबर की ओर देखा. அவனுக்கு ரொம்ப டவுட்டாகவே அவன் பார்த்துட்டு இருந்தானா அக்பரை. हुजूर क्या आप यह सब करेंगे. हुजूर ராஜா நீங்கள் இதெல்லாம் செய்யணுமா, இதெல்லாம் செய்வீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டானா. क्यों नहीं, मुझे तो विश्वास है कि मैं सीख ही लूँगा. ஏன் மாட்டேன், நான் எல்லாமே பண்ணுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக கற்றுப்பேன் அப்படின்ற இதில் அவர் சொன்னாராம். நஹி நஹி மேரா மத்லப் ஏ நஹி தா. இல்லை நான் அந்த மீனிங்கில் கேட்கல. கேஷவ் சக்கு பக்கா கயா. சக்கு பக்கா கயானா உடனே அப்படியே ஒரு மாதிரி திருக்கிட்டானாம். ஐயோ இவர் தப்பாக புரிஞ்சிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. दरअसल मैं कहना चाहता था कि दरअसल ना एक्चुअली நான் என்ன சொல்ல வரேன்னா, आप इतने बड़े बादशाह हैं ये ठीक नहीं लगता. நீங்கள் ஒரு பெரிய ராஜா, நீங்கள் போய் இந்த வேலையெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லா இருக்காது, அதுக்கு தான் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொன்னான். उसने कुछ अनमने भाव से कहा. அவன் கொஞ்சம் மனசே இல்லாத ஒரு வாய்ஸில் சொன்னானா. அக்பர் ஹன்ஸ்கர் போலே. இப்போ அக்பர் சிரிச்சிட்டே சொன்னாரா. अच्छा लेकिन पिछले हफ्ते तो मैंने मिट्टी से भरी डलिया ढोने में किसी की मदद की थी. क्या यह काम उससे भी ज़्यादा मुश्किल है. ஓகே அவர் சிரிச்சிட்டே சொன்னாராம். அக்பர் என்ன சொன்னார்னா, ஓகே குட், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, பட் நான் போன வாரம் தான் ஹஃப்தேனா லாஸ்ட் வீக்கில் தான் நான் வந்து மிட்டிசே பரி டலியா இது மண்ணெல்லாம் நிறைஞ்சி இருந்த ஒரு கூடையை சுமக்கிறதுக்கு ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணேன். ஓகே ஏன் இந்த வேலை அதை விடவா பெரிய கஷ்டம் அப்படின்ற மாதிரி கேட்டாராம். கேஷவ் अभी भी असमंजस की स्थिति में था. கேஷவ் இப்போவுமே ஒரு மாதிரி டென்ஷன் மோடில் தான் இருந்தானா. वह अकबर के पास बैठ गया और उन्हें छेनी पकड़ने का சஹி தரீகா சிக்கானே லகா. ஓகே இப்போ வந்து அவன் அக்பர் பக்கத்தில் உட்காந்துட்டு எப்படி செய்சல், அதான் அந்த உளியை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி பிடிச்சிக்கணுன்ற ஐடியா, அந்த டெக்னிக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தானா. யாருக்கு, பாட்ஷா அக்பருக்கு. ஃபிர் ஜைசே கி கேஷவ் கே பிதானே உசே சிக்காயா தா. எப்படி அவங்க அப்பா அவனுக்கு சொல்லி கொடுத்தாரோ அந்த மாதிரி இந்த கேஷவ் பாட்ஷா அக்பருக்கு சொல்லி கொடுத்தானா. உஸ்னே कोयले के टुकड़े से पत्थर पर लकीरें खींचकर एक आसान सा नमूना बनाया और गंभीरता से कहा, देखिए सिर्फ इन्हीं लकीरों को बहुत ध्यान से तराशना है. अकबर ने पत्थर पर छेनी रखी और ज़ोर से हथौड़े से वार किया जिससे कटाव ज़्यादा गहरा हो गया. இப்போ வந்து அவன் சொன்னானா அவர்கிட்ட, இதை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும், ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், இந்த இடத்துல இப்படி தியான்ஸே கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக கட் ஆகும் கல்லில் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லி கொடுத்தானா. அரே அரே நஹி நஹி கேஷவ்னே துரந்த் கல்தி பக்கடி. உடனே என்ன பண்ணாரா அக்பர், நல்லா ஃபாஸ்ட்டாக அடித்தாரா, பார்த்தா என்ன ஆச்சான், பெரிய கட்டாக விழுந்துருச்சான். ஓகே இப்போ வந்து கேஷவ் டென்ஷன் ஆகிட்டானா. ஐயோ இப்படி இல்லை ஹத்தௌடாக்கோ ஆஹிஸ்தாசே மாறினா ஹே. ஹத்தௌடா ஹேமரை வச்சு ஆஹிஸ்தானா ஸ்லோவாக அடிக்கணும், ஏசே அவன் பண்ணி காமிச்சானா. உஸ்னே கர்க்கே திக்காயா, பண்ணி அந்த மாதிரி செஞ்சு காமிச்சானா. ओके और हाँ अपनी आँखें थोड़ी मींच कर रखें वरना किरचें उड़कर आँखों में चली जाएंगी. சொன்னானா
கண்ணை வந்து பாதி மூடி வச்சுக்கோங்க, ஏன்னா நீங்கள் அடிக்கிறச்ச அந்த தூள் உங்கள் கண்ணு உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாராம். அக்பர் முஸ்குராயே. ஜி ஹுசூர் அப்படின்னு அக்பர் சொன்னாராம். அக்பர், ஓ கண்டிப்பாக சார் அப்படின்ற மாதிரி அக்பர் ரிப்ளை பண்ணாராம். ஜவாப்னே கேஷவ் भी मुस्कुरा उठा. இந்த பதிலை கேட்ட உடனே கேஷவுக்கும் ஸ்மைல் மீன் சிரிப்பு வந்தது. ஓகே, वह लगभग भूल ही गया था कि उसकी बगल में बैठा यह व्यक्ति हिंदुस्तान का பாட்ஷா ஹே. அவனுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து போயிட்டான். இப்போ நம்ம பக்கத்தில் உட்காந்து பகல் அப்படின்னா பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிற மனுஷர், இந்த பர்சன் வந்து இந்த ஹிந்துஸ்தானுக்கே பாட்ஷா ராஜானவர் அப்படின்றதையே அவன் வந்து ஒரு ஒரு 2 நிமிஷம் மறந்து போகிற மாதிரி அவர் அந்த மாதிரி மீன்ஸ் இவன்கிட்ட பழக ஆரம்பித்தார் அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் இந்த லைன். ஏக் अनाड़ी से वयस्क पर अपने काम की धाक ज़माने में उसे मज़ा आ रहा था. ஒரு அடல்ட் வந்து இந்த வேலையை செய்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியாக மீன்ஸ் கற்றுக்கிறத பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருந்துதான். वह बड़े ध्यान से देख रहा था कि अकबर किस तरह लकीरों को उकेर रहे हैं. அவன் ரொம்ப கவனமாக பார்த்துட்டு இருந்தானா, அவர் எந்த மாதிரி கட் பண்ணுறாரு அப்படின்றத பார்த்துட்டு இருந்தானா. बादशाह से ज़रा सी भी चूक हो जाने पर फ़ौरन उसकी त्योरियाँ चढ़ जाती. என்ன சொல்கிறான்னா, त्योरियाँ அப்படின்னா சைட்டு பார்வை, फ़ौरन्ना इमीडिएटली. ओके, बादशाह से ज़रा सी भी चूक हो जाने पर फ़ौरन उसकी त्योरियाँ चढ़ आती. அந்த பாட்ஷா அக்பர் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாஸ்ட்டாக கற்றுக்க ஆரம்பித்தாராம். அவர் அடுத்தடுத்து என்ன செய்யணுன்ற ஒரு நோக்கத்திலே இருந்தாராம். काम करते करते अकबर पूछ बैठते, केशव सही नहीं है क्या. அப்படி வேலை செஞ்சுட்டே அக்பர் வந்து கேட்டாராம், கேஷவ் கரெக்டாக பண்ணுறேன்னா இல்லையா அப்படின்ற கேள்வி கேட்டுகிட்டே இருந்தாராம். அவர் கேஷவ் சிர் ஹிலாக்கர் அப்படி அசஹமதி ஜதா தேதா. அவன் தலையை ஆட்டியே அவன் வந்து கரெக்ட் இல்லையான்றத சொல்லிட்டு இருந்தான். अकबर इत्मीनान कॉन्फिडेंस इत्मीनान से बैठ गए और केशव को काम करता हुआ देखने लगे. இப்போ அக்பர் தான் வேலையை முடிச்சிட்ட உடனே ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக உட்காந்துட்டு இருந்தாராம். கேஷவ் தன்னுடைய வேலையை எப்படி செய்கிறான்றத अकबर கவனிச்சிட்டு இருந்தாராம். अपने काम में खोए हुए उन दोनों को इस बात का एहसास नहीं हुआ कि आसपास मौजूद दूसरे संगत राष्ट्र उन्हें बड़े कौतूहल से देख रहे हैं. ரொம்ப கவனமாக இவங்க வந்து 2 பேரும் வேலை செய்கிறத வேலையில் மூழ்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ வந்து அவங்கள சுற்றி இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை ஸ்கல்ப்சர்ஸ் இருக்காங்க, அவங்க ரொம்ப ஆர்வமாக இவங்க 2 பேரையே கவனிச்சிட்ருக்காங்க அப்படின்ற ஒரு திங்கையே இவங்க 2 பேரும் மறந்துட்டாங்களாம். யார், கேஷவும் பாட்ஷா அக்பரும். அவங்க 2 பேரும் அவங்க வேலையை கரெக்டாக பார்த்துட்டு இருந்தாங்களாம். அக்பர்னே கௌர் கியா தா. கௌர்னா ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில் போனாராம். केशव पत्थर पर बने नमूने को ही नहीं तराश रहा था. அப்படின்னா கேஷவ் பத்தரில் மீன்ஸ் ஒரு கல்லில் பண்ண ஓகே நமூனேனா ஒரு சாம்பிள், அந்த சாம்பிளை கட்டே பண்ணுறது இல்லையா, பல்கி अपनी तरफ से भी उनमें कुछ जोड़ रहा था. வந்து இணைக்கிறானா, இன்னொரு கல்லோட இன்னொரு கல்லை மீன்ஸ் இன்னொரு டிசைனோட இன்னொரு டிசைனை இணைக்கிறானா. அந்த டிசைன்லேயே இன்னும் வேறு ஒன்று க்ரியேட் பண்ணலையாம். அவன் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி அவன் செய்கிறானான். जिससे वे डिज़ाइन ज़्यादा खूबसूरत लग रहे थे. இதனால் அவனுடைய டிசைன் ரொம்ப அழகாக இருந்துதான். ओके, இதெல்லாம் வந்து बादशाह अकबर கவனிச்சிட்டு இருந்தாராம். लड़के के काम करने के अंदाज को देखकर अकबर ने धीमे से कहा. இந்த பையன் வேலை செய்கிறத ரொம்ப கவனமாக பார்த்துட்டு அக்பர் வந்து சொன்னாராம், மெல்லமாக சொன்னாராம், கேஷவ் देखना एक दिन तुम बड़े फनकार बनोगे. கேஷவ் என்ன பாரு, நீ ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு பெரிய பெரிய ஆர்டிஸ்டாக ஆவ அப்படின்னு சொன்னாங்க. हो सकता है कि एक दिन तुम मेरे कारखाने में काम करो. ஒரு நாள் கண்டிப்பாக என்னுடைய ஃபேக்ட்ரியில் வந்து வேலை செய் அப்படின்னு சொன்னாங்க. கார்கானா கைசா கார்கானாவா, எந்த மாதிரி கார்கானா, எந்த மாதிரி ஃபேக்ட்ரி அப்படின்னு கேஷவ் கேட்டானா. பஸ் ஏக் பார் ஏ மெஹல் தயார் ஹோ ஜாயே.
फर्स्ट இந்த அரண்மனை ரெடி ஆகட்டும். और लोग आगरा से आकर यहाँ रहने लगे. அப்புறம் இங்கே வந்து எல்லாரும் வாழட்டும். ஆக்ராலேருந்து வந்து இந்த இடத்துல வந்து எல்லாரும் வாழட்டும். तब मैं कारखाने बनवाऊंगा. அப்போ நான் கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு ஃபேக்ட்ரி கட்டுவேன் அப்படின்னு சொன்னார். इन कारखानों में मेरी सल्तनतना ஆட்சி, सल्तनत के सबसे बढ़िया फनकार और शिल्पकार काम करेंगे. என்னுடைய ஃபேக்ட்ரியில் இந்த என்னுடைய ஆட்சியில் இருக்கிற ஒரு பெரிய 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 ஸ்கல்ப்சர்ஸ் ஆர்டிஸ்ட்ஸ் இவங்கெல்லாம் தான் வேலை செய்வாங்க. चित्र बनाने वाले कलाकार, அப்புறம் பெயிண்டர்ஸ், கலீச்சோ கே புன்கர், கலீச்சோன்னா கார்பெட்ஸு, அந்த பிளாங்கெட்ஸு அதெல்லாம் வந்து நெய்யறவங்க. இவங்க உலகத்திலே இருக்கிற பெரிய பெரிய ஆட்களால் தான், என் ஆட்சியில் இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள்லாம் தான் இங்கே வந்து வேலை செய்ய போகிறாங்க. संगतराज, पत्थर और लकड़ी पर नक्काशी करने वाले शिल्पकार सभी वहाँ काम करेंगे. இவங்க எல்லாருமே என்னுடைய கார்கானே என்னுடைய இடத்துல வேலை செய்வாங்க. அந்த இடத்துல நீயும் வந்து வேலை செய்யணும், ஏன்னா நீ கண்டிப்பாக அதுக்குள்ளேயும் பெரிய ஆர்டிஸ்ட் ஆயிடுவ அப்படின்னு அந்த அக்பர் அந்த கேஷவ் கிட்ட சொன்னாராம். கேஷவ் கா செஹரா चमक उठा. கேஷவுடைய முகம் ரொம்ப பளிச்சுன்னு ஆயிடுதான். वह मुस्कुराते हुए बोला, मैं वहाँ ज़रूर काम करना चाहूँगा. நான் கண்டிப்பாக அந்த இடத்துல வேலை செய்ய ஆசைப்படுவேன் அப்படின்னு கேஷவ் வந்து அந்த ராஜா அக்பர் கிட்ட சொன்னாராம். அக்பர் உட்டு கடே हुए. இப்போ அக்பர் எழுந்துட்டாராம். जाते हुए बड़े प्यार से केशव का कंधा தப்பாயா. ரொம்ப ஆசையாக கேஷவுடைய ஷோல்டர்ஸை தட்டினாராம். அவர் கஹா, அச்சா பேட்டா ஆப் காம் ஜாரி ரக்கோ. ஓகே, உன்னுடைய வேலையில் ரொம்ப கவனமாக இரு, நீ பெரிய ஆளாகணும், அதனால் நிறைய கற்றுக்கோ அப்படின்ற இதில் சொன்னாராம். हुजूर क्या आप दोबारा आएंगे? ஓகே, கண்டிப்பாக நீங்கள் திரும்ப வருவீங்களா, இன்னொரு தடவை வருவீங்களா அப்படின்னு கேஷவ்னே படி உத்சுக்தா சே பூச்சா. ரொம்ப ஆசையாக கேட்டானா. மே ஜரூர் ஆவுங்கா கேஷவ். நான் கண்டிப்பாக வருவேன் கேஷவ் அப்படின்னு பாட்ஷா அக்பர் சொல்லிட்டு போனாராம். फिर तो पूरे दिन संगतराशों के बीच केशव की धूम मची रही. ஓகே, அப்புறம் அன்றைக்கி ஃபுல்லாக அந்த சுற்றி இருக்கிற ஸ்கல்ப்சர்ஸ்க்கு நடுவில் கேஷவுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துதான். ஏன்னா பாட்ஷா அக்பரே வந்து இவன்கிட்ட உட்காந்து கற்றுட்டு போனார் இல்லையா, அதனால். பார் பார் பாட்ஷா சே ஹுई अपनी मुलाकात सबको सुनाता रहा. அவங்க வந்து எல்லார்கிட்டையும் எப்படி அவர்கிட்ட பேசினோம், என்ன சொன்னார் அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தானோ ரொம்ப ஆசையாக. ராத் ஹோ சலி थी. நைட்டு ஆயிடுத்து. கேஷவ் பகுத் தக்கா हुआ था. கேஷவ் ரொம்ப டயர்ட் ஆயிட்டானா. பர் ஆங்கோமே நீந்து கஹா. ஆனால் கண்ணில் தூக்கமே வரல. बिकॉज ही वॉज वेरी हैप्पी. वह धीरे से अपने पिता के बिस्तर में घुस गया. அவங்க மெதுவாக அவங்க அப்பாவுடைய தலையணை பக்கத்தில் போயிட்டு போனானா. ஓகே, पिता ने मुस्कुराकर कहा, तुम तो अभी से इतने प्रसिद्ध हो गए हो. உடனே அவங்க அப்பா சொன்னாங்களாம், இப்போவே நீ ரொம்ப பிரபலமாயிட்ட, ரொம்ப எல்லாரும் பாராட்டுற மாதிரி ஆயிட்ட அப்படின்ட்டு அவங்க அப்பா ரொம்ப சிரிச்சுட்டே சொன்னாராம். பாட்ஷா सलामत ने कहा है कि एक दिन मैं बहुत बड़ा कलाकार बनूँगा. பாட்ஷா அக்பர் ரொம்ப ஆசையாக சொன்னார்ப்பா என்கிட்ட, கண்டிப்பாக நான் வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டாக ஆவேன் ஒரு நாள் அப்படின்னு சொன்னாருப்பா அப்படின்னு கேஷவ் வந்து அவங்க அப்பா கிட்ட சொன்னானாம். अपने सिर को पिता की बाहों के सहारे टिकाकर केशव धीरे से बोला. அவனுடைய தலையில் அவங்க அப்பாவோட கையை எடுத்து வச்சுக்கிட்டு கேஷவ் வந்து மெதுவாக சொன்னானா, हमारे बादशाह बहुत ही नेक इंसान है. நம்மளுடைய கிங் வந்து ரொம்ப நல்லவராக இருக்காரு. बिल्कुल सही पिताने कहा. ஆமாம் கண்டிப்பாக அப்படின்னு சொன்னாராம். कुछ सोचकर केशव ने पूछा. கொஞ்சம் யோசிச்சு கேஷவ் சொன்னானா, பாபா एक बात बताओ. ஒரு எனக்கு விஷயம் சொல்லுங்கள். बादशाह के पास आगरा में एक से बढ़कर एक खूबसूरत महल है. ஒரு விஷயம் சொல்லுங்கள், பாட்ஷா அக்பருக்கு தான் ஆக்ராவில் ஒரு பெரிய மஹால் மீன்ஸ் அரண்மனை இருக்குல்ல. फिर वे सीकरी में या शहर क्यों बनवा रहे हैं? ஆனால் ஏன் இந்த இடத்துல சீக்கிரின்ற இடத்துல இவர் இந்த சிட்டியை உருவாக்கிட்டு இருக்காரு, எதுக்காக அப்படின்னு அந்த பையன் வந்து கேட்குறானா அவங்க அப்பா கிட்ட. ஓகே, அப்போ அவங்க அப்பா சொல்கிறாங்க, பிதானே குச் யாத் கர்த்தே ஹுயே பத்தானா ஷுரு கியா. கொஞ்சம் யோசிச்சுட்டு ஞாபகப்படுத்திக்கிட்டு ஆன்சர் சொல்ல ரெடியானாராம்.
हाँ बेटा, बादशाह का आगरा बहुत सुंदर शहर है. ஆமாம் கண்டிப்பாக பாட்ஷாக்கு இந்த கிங்குக்கு ஆக்ரா ரொம்ப அழகான सिटी தான். पर सीकरी में नया शहर बनवाने का भी एक खास कारण है. பட் இந்த இடத்துல சீக்ரின்ற இடத்துல அவர் வந்து ஒரு பெரிய சிட்டி உருவாக்குறதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குது. मैंने सुना है कि जब बादशाह अकबर की कोई संतान नहीं थी. நான் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். என்னென்னா ஒரு சமயம் பாட்ஷா அக்பருக்கு குழந்தையே கிடையாது. அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, இஸ் வஜா சே வே ஹர் வக்த் பரேஷான் रहते थे. எப்போவும் அவர் வந்து ரொம்ப சோகமாகவே இருந்தார். वे बहुत से साधु संतों और फ़कीरों से पास गए. அவர் நிறையா முனிவர்கள் கிட்ட இவங்கக்கிட்ட நிறையா பேர் ஃபக்கீர் அவங்கக்கிட்டலாம் போய் கேட்டார். भटकते भटकते बादशाह ख्वाजा सलीम चिश्ती के पास சீக்ரி ஆயே. அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு சீக்ரின்ற இடத்துக்கு ख्वाजा சலீம்ன்ற ஒருத்தரோட இங்கே வந்தார். उन्होंने ही बादशाह को बताया कि उनके एक नहीं तीन संतानें होंगी. அவர் தான் அந்த சலீம்ன்றவர் தான் சொன்னார், ஒன்றும் இல்லை உனக்கு 3 பசங்க பிறக்கும் அப்படின்னு சொன்னார். ஷாஜாதா सलीम मुराद और दनियाल केशव ने चहकते हुए कहा. ஓகே, அதான் அவ்வளோ நல்ல அந்த ஷாஜாதா सलीम मुराद और दनियाल இவங்க 4 பேரா. बिल्कुल सही. तब बादशाह ने ख्वाजा सलीम चिश्ती के सम्मान में सीकरी में नगर बसाने का फैसला किया था. அப்புறம் தான் அந்த பாட்ஷா வந்து சலீம் வந்து சொன்னார், இந்த சீக்ரின்ற இடத்துல நீங்கள் ஒரு சிட்டியை நிர்மாணம் பண்ணுங்க அப்படின்ட்டு. केशव ने कहा, अच्छा सब समझा, इसलिए बादशाह अकबर ने अपने बेटे का नाम सलीम रखा है. ஓ, இதனால தான் பாட்ஷா அக்பர் வந்து தன்னுடைய பையனுக்கு பேர் சலீம்னு வச்சாரா. இந்த சலீம் சொல்லி தானே அவருக்கு 3 குழந்தை பிறந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல சிட்டி நிர்மாணப்படுத்துகிறாரு, அதனால தான் சலீம்னு பேர் வச்சிருக்காரா அப்படின்னு கேட்டானா அந்த கேஷவ். हाँ, और इसी कारण हम यहाँ एक नए शहर के लिए पत्थरों को तराश रहे हैं. அப்புறம் இந்த காரணத்துக்காக தான் நம்ம இந்த புது சிட்டிக்காக நிறையா கல்வெட்டுகள்லாம் பண்ணிகிட்ருக்கோம். கேஷவ் உனீந்தி ஆவாஸ் மே போலா. ரொம்ப அப்படியே தூக்க கலக்கத்தில் இருக்கிற சவுண்டில் அப்படின்னு அவன் சொன்னான். பிதாஜி ने देखा कि उनका लाडला बेटा सो गया है. அவருடைய அன்பான பையன் தூங்கியே போயிட்டான் அப்படின்ற விஷயமே அவருக்கு அப்போ தான் தெரிஞ்சுதான். ஸோ இட் வாஸ் சச் எ நைஸ் ஸ்டோரி, ஹவு பாட்ஷா அக்பர் வாஸ் அப்படின்ற ஸ்டோரி. தேங்க்யூ கைஸ்.